ஆதியாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 28:12 வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதனாலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதி தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு பெர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய வீட்டிலிருந்து இப்பொழுது திருட்டளவாய் அவன் கடந்து வருகிறான். இதுவரைக்கும் யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் குணசாலி கூடாரவாசி. அப்படின்னா தன்னுடைய தாயோடே கூட இருந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகாமல் பத்திரமாய் இருக்கிறவன். இதுவரைக்கும் தகப்பனார் தாயாருடைய அரவணைப்பிலே இருக்கிற ஒரு பையன் ஃபர்ஸ்ட் டைமா, முதல் டைமா தன்னுடைய வீட்டை விட்டு இப்பொழுது வெளியே வருகிறான். அதுவும் பயத்தோடு வருகிறான். தன்னுடைய சகோதரன் தன்னை கொல்ல நினைக்கிறதுனால அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு நீ மறைஞ்சு வாழுடா, நீ அவன் கூட இருந்தா அவனை கொன்றுவான் அப்படின்னு அனுப்பி விடுகிறார்கள். அப்போ அவன் வருகிற வழியிலே சூரியன் அஸ்தமிக்கிறது, அப்படின்னா இருட்டாகுது. அதற்குள்ள தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போய் சேர முடியல. அந்த இரவுல அவன் அந்த இடத்துல படுத்து கிடக்கிறான். ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் மேல வைத்து தூங்கும் போது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த இரவு அவனுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய பயமான ஒரு இருள். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இல்லை. தன் மாமனாருடைய வீட்டுக்கு போகிறேன், என்ன வேலை செய்வேன், எப்படி நடப்பேன், இனி என்னுடைய அம்மா அப்பாவை பார்ப்பேனா இல்லையா, என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் திரும்பி வருவேனா. ஆனால் அந்த இரவிலே வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். ஒரு ஏணி வைக்கப்படுகிறது, அதன் ஒரு முனை கீழேயும் இன்னொரு முனை மேலேயும் வைக்கப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே கிடக்கிற உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிங்காசனத்தில் நான் உயர்த்துவேன். கீழே இருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்க கண்டார். அப்பொழுதுதான் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, நீ பயப்படாத, நீ வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நீ இடம் கொண்டு பெருகுவாய், நான் உன் கூட இருப்பேன். நான் நம்புறேன், மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய எந்த இருள் மாற்றப்படுகிறது என்றால், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற இருளை கர்த்தர் இன்று மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு ஒரு இருளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு இருளோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் அந்த யாக்கோபை சந்தித்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்களையும் சந்தித்து உங்களுடைய கரங்களை பிடித்து சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர். இன்று உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறேன், உனக்கு முன்பாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்பாய் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ படுத்து கிடக்கிற இடம் வனாந்தரமா இருக்கலாம், நீ படுத்து கிடக்கிற இடம் முழுவதும் சுற்றி இருளாய் இருக்கலாம். அந்த ஏணி சாதாரணமானது அல்ல, அது வானத்தினுடைய ஒரு முனையை தொடுகிறது. நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், இங்கு இருக்கிற அநேகர், இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய பிள்ளைகளையும் அவர்களையும் கர்த்தர் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை கொடுக்க போறார் தெரியுமா? உங்களை வான அளவிற்கு, உங்களுடைய குடும்பம் நினைக்காத அளவிற்கு, உங்கள் சொந்தம் நினைக்காத அளவிற்கு கர்த்தர் மகா பெரிய உன்னதமான இடத்திலே உங்களை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, எஸ், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு எதிர்காலத்தை நியமிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.
அந்த எதிர்காலம் இல்லை என்று இருக்கிற அந்த பயத்தை, அந்த இருளை கர்த்தர் இன்றைக்கு விலக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லாம இல்லை, எதிர்காலம் உண்டு. கையை உயர்த்தி சொல்ல, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை, அதுவும் எப்படின்னா நான் சொல்றேன், உங்க பிள்ளை இன்னைக்கு கீழே படுத்து கிடக்குறாங்க, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். முழு இருதயத்தோட சொல்லுங்க. யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அது நடக்கும், அவர்களுக்கு தான் அது நடக்கும். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காலங்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமா தந்துட்டு இருப்பாரு. வாக்கு தத்தம் வந்துட்டே இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை நீங்க தவற விடுறீங்களோ இல்லையோ, வாக்கு தத்தத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவற விடவே கூடாது, அதை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் எத்தனை வாக்கு தத்தத்தை கொடுத்தாலும் எனக்கு தான் அப்படின்னு உரிமை பாராட்டணும். இப்போ இந்த 21 நாட்களும் ஆண்டவர் வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்குறாரா? அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அவ்வளோ சீக்கிரமா கொடுக்க மாட்டாரு, அவ்வளோ சீக்கிரமா வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு வராது. ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறதுனால தான் அந்த வார்த்தை வருது. உடனே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே பிடிச்சிக்கணும். நான் நம்புறேன் இந்த ஜெபம் நிறைய பேருடைய எதிர்காலத்தினுடைய பயம் என்கிற அந்த இருளை மாற்ற போகிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் அருளும் வெளிச்சத்தினாலே நீ எதிர்கால பயம் என்கிற அந்த இருளை கடந்து போவாய். உனக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களோடு கூட இருந்த நிறைய பேர் நல்ல எதிர்காலத்திலே அவங்க இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துருச்சு. எனக்கு கேள்விக்குறி. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு எதிர்காலத்தை நியமிக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே எழும்பி தேவ சமூகத்தில் நின்று இன்றைக்குள்ள வார்த்தையை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய். உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள். ஆவியானவர் தான் இன்றைக்கு பேசுகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை சுற்றி இருக்கிற இருளை பார்த்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் பாதி வழியிலே நின்று விடுவேனோ, இந்த ஆற்றை கடக்க முடியாதோ, இந்த இருளை என்னால் கடக்க முடியாதோ, எனக்கு எதுவுமே தெரியல, என் பாதை தெரியவில்லை. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த இருளிலே இப்பொழுது ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் அனுப்புகிறார். நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை கடந்து போவாய், கடந்து போவாய். என்னால கடக்கவே முடியல பாஸ்டர், என்னால என்னமோ தெரியல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலை நான் கடந்து வந்தேன், எத்தனையோ சூழ்நிலை நான் தாண்டி ஓடுனேன், எதையுமே பார்க்கல. ஆனா என்னமோ தெரியல, இப்போ இந்த சூழ்நிலை வரும்போது எனக்குள்ள ஒரு பயமா இருக்குது. என் பிள்ளைய நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என் எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நான் எப்படி இதை கடப்பேன், நான் எப்படி இதை கடப்பேன்? அவர் என் கூட இருந்தாலாவது நான் கடப்பேன், அவர் இன்னைக்கு என் கூட இல்லை. என் பிள்ளை என் கூட இருந்தாலாவது நான் கடந்துருவேன், ஆனா என் பிள்ளை என் கூட இல்லை. இதுவரைக்கும் சில இருள்களை கடக்கும் போது பல நபர்கள் உங்களோடு கூட இருந்தார்கள். ஆனா இப்போ இந்த இருள் நீங்க மட்டும் தனியா நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்க குடும்பம் மட்டும் தனியே இருக்குது. இந்த இருளை கடப்பதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, தைரியப்படுத்துவதற்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. நான் இந்த இருளை தாண்டுவேனா? இந்த சூழ்நிலையை தாண்டுவேனா? நான் திரும்ப ஒரு விடியற் காலத்தை பார்ப்பேனா? திரும்ப ஒரு வெளிச்சம் எனக்கு பிரகாசிக்குமா? என்னை சுற்றி இருக்கிற இருள் என்றைக்கு மாறும்? என் வழி என்னன்னு எனக்கு தெரியல, என் பாதை என்னன்னு தெரியல, என்ன டிசைட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நான் அருளும் வெளிச்சத்தினால், மகளே, நான் அருளும் வெளிச்சத்தினால். இந்த லாக்டவுன் காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தாண்டாமல் மரித்து போவதில்லை, நீங்கள் இந்த இருளை தாண்ட போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் பிரகாசமானவர்,
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னமோ என் மனசுக்குள்ள அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. நான் அருளும் வெளிச்சத்தினால் நீ இருளை, நான் அருளும் வெளிச்சத்தினால். டாடி டாடி நன்றி, டாடி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றிப்பா. இந்த இருள் மகா பெரிய இருளா இருக்குது, இது கடினமான இருளா இருக்குது. இப்படிப்பட்ட இருளை என் வாழ்க்கையில நான் திரும்பி சந்திச்சதே இல்லையே. இந்த இருளை நான் எப்படி தாண்டுவேன்? இந்த இருள் கொடுமையா இருக்கு. இந்த இருள் ரொம்ப பெருசா இருக்குது. இந்த இருள் எனக்கு, இந்த இருளுல என்னை சுற்றி இருக்கிற எதுவுமே எனக்கு தெரியல. சிலருடைய வார்த்தை மட்டும்தான் கேக்குது, அதுவும் நீ தாண்ட மாட்ட. இந்த இருளிலே செத்து போயிருவ. இந்த இருள் உனக்கு ஆபத்தை உண்டு பண்ணும். இந்த இருளில் சிக்கிறவங்க நிறைய பேர் வெளியே வரல அப்படின்ற சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஆனால் இன்று நீர் என்னோடு பேசுகிற வார்த்தையை நான் நம்புகிறேன். நீர் அருளும் வெளிச்சத்தினால் நான் இந்த இருளை, அந்த கடன் என்கிற அந்த இருளை இப்பொழுது கடந்து போவாய். அந்த வியாதி என்கிற இருளை. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. என் இருளே எனக்கு வெளிச்சமானவரே. நீங்க நம்புங்க. நீங்க முதல்ல நீங்க அதை நம்புங்க. 100% நம்புங்க. நீங்க நம்புங்க. எஸ், ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனா கூட பரவாயில்ல. நீங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. நான் எந்த இருளும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க எவ்வளவு பெரிய இருளுக்குள்ள போனாலும் அங்க கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா வருவார். இத்தனை நாட்களும் நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறதுக்கு காரணம் இருள் வராமலாம் இல்ல. எத்தனையோ இருள் உங்களை சுற்றி இருந்துச்சு. ஆனா அந்த இருளை தாண்டதற்கு கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருந்தார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருந்ததுனால தான் அந்த இருளை தாண்டணும். நம்மள மாதிரி இருளை சந்திச்ச நிறைய பேர் அந்த இருள் அவங்கள சாகடிச்சிருச்சு. அந்த இருள்ல அவங்க மரணம் அடைஞ்சாங்க. ஆனா நம்மளை கர்த்தர் அந்த இருளில் இருந்து அழகா காப்பாற்றினார். சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. பிரதர், நீங்க தானே இன்னைக்கு நினைச்சிட்டு வந்தீங்க. சிஸ்டர், நீங்க தானே இன்னைக்கு நினைச்சிட்டு வந்தீங்க. என்ன பண்றது, எப்படி போறது? கர்த்தரே, நன்றி 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 நன்றி.